பேக் டு சவுத் டியூப். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் சிட்டியில் டொம்ளூர் அப்படின்ற ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப பழமையான வரலாறுகள் நிறைந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல அமைஞ்சிட்டு இருக்க அந்த டொம்ளூர் பஸ் ஸ்டாண்டு ப்ளஸ் அதை பக்கத்துலேயே அமைஞ்சிட்டு இருக்க அந்த பார்க்கு, இன்னும் ராஜ்குமார் பார்க் இல்லை அப்படின்னா வந்து ஷார்க் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டே தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டொம்ளூர் ஃப்ளைஓவர் ப்ளஸ் அதுக்கு பக்கத்தில் அமைஞ்சிட்டு இருக்க அந்த பார்க் எல்லாமே வந்து இன்னொரு வீடியோவை நம்ம தனியாக போட்டிருக்கோம். ஸோ பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்க. இந்த வீடியோவில் இந்த பஸ் ஸ்டாண்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே இந்த பஸ் ஸ்டாண்டை வந்து வச்சிருக்காங்க. ஸோ பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த பஸ் ஸ்டாண்டை பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டாக இருந்தது. இப்போதைக்கு அதுக்கு சூப்பராக டெவலப் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு லெவலில் அந்த கிளாஸிங் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி, ஸோ மேலே ஃபுல் வந்து இந்த கார் பார்க்கிங் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தோம் அப்படின்னா பஸ் ஸ்டாண்டு ஆல்மோஸ்ட் ஒரு 6 பிளாட்ஃபார்ம் வந்து உள்ள வச்சிருக்காங்க. இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப பிஸியான இடம். ஸோ பார்க்கிங் அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனாலேயே இந்த நிறைய பஸ் ஸ்டாண்ட், இந்த பஸ் ஸ்டாண்டு, யஷ்வந்த்பூர், சாந்தி நகர், இந்த பஸ் ஸ்டாண்டுகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மேலே வந்து கம்ப்ளீட்டா வந்து மக்களுக்கு வந்து அந்த பார்க்கிங் அப்படின்றது தான் அமைச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ஃப்ரீயா தான் இருந்தது. பஸ் ஸ்டாண்ட் பார்த்தோம்னா பெரிய அளவுல மக்கள் யாரும் இல்லை அப்படின்றதான் உண்மை. ஒரே ஒரு பஸ் நின்றுட்டு இருந்தது. பஸ் ஸ்டாண்ட் பார்த்தோம் அப்படின்னா முழுக்க எம்டியா இருந்தது. ஸோ குழந்தைங்களுக்கு யூனோ ஆர் லேடிஸ் அவங்க எல்லாம் வந்து உட்கார்ற மாதிரி தனியா அந்த அறைகள் அதெல்லாமே அமைச்சிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் சூப்பராகவே இருந்தது அப்படின்றதான் உண்மை பார்க்கறதுக்கு. ஸோ இதை பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த டொம்ளூர் வாட்டர் டேங்க் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். ஏன்னா ரொம்ப பழமையான அந்த வாட்டர் டேங்கு. ஸோ அதையும் நீங்க பார்க்க முடியும். ஸோ அதை தொடர்ந்து நம்ம போகிறது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு பக்கத்துல அமைஞ்சிட்டு இருக்க அந்த ராஜ்குமார் பார்க் இல்லை அப்படின்னா ஷார்க் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ராஜ்குமாரோட ஸ்டாச்சு அப்படின்றது வந்து அந்த இடத்துல அமைஞ்சிட்டு இருக்கும். இது எந்த இடம்னா எக்ஸாக்டா வந்து அந்த டொம்ளூர் சிக்னல். இந்த சிக்னல் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா ராஜ்குமார் சர்க்கிள் அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க. ஸோ அது பக்கத்துலேயே அமைஞ்சிட்டு இருக்க அந்த பார்க் அப்படின்றது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. உள்ள நிறைய ஸ்டாச்சூஸ் இப்போ பார்த்தோம் அப்படின்னா விவேகானந்தர் ஸ்டாச்சு அதுதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே ராஜ்குமார் ஸ்டாச்சு அப்படின்றது அந்த ரோட் சைடில் அமைச்சிருக்காங்க. உள்ள வந்து ஒரு காந்தியோட ஸ்டாச்சு இதெல்லாமே வந்து உள்ள வச்சிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. வெல் மெயின்டைன்டாகவே இருந்தது. நான் சொன்ன மாதிரி இந்த இடமும் வந்து ரொம்ப பிஸியான ஒரு பிளேஸு. ஸோ அந்த இடத்துல ஒரு பார்க் அப்படின்றது முற்றிலும் தேவை. நிறைய பேர் பஸ் ஸ்டாண்டுக்கெல்லாம் வருவாங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பார்க் வந்து நிறைய மரங்கள் எல்லாம் சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி நம்ம வந்து இந்த ரெய்னி சீசன்லாம் போனால் ரொம்ப கலர்ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும். இப்போவே இந்த சம்மர் டைம்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாகவே இருந்தது. உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் ஜிம், அப்புறம் வந்து நம்ம டென்னிஸ் ஆடுறதுக்கான ஒரு சின்ன கோர்ட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதே மாதிரி யூனோ குழந்தைங்க ஆடுறதுக்கு அவங்களுக்கு தேவையான அந்த பிளே ஏரியா அப்படின்றதும் தனியாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த அமைப்புகள் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. வாக்கிங் ட்ராக்கும் சூப்பராக இருக்குது ஒரு சுற்றி நம்ம வர்றதுக்கு. எல்லாமே வெல் மெயின்டைன்டாகவே பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதுவும் அப்படிதான். ஒரு சைடு பார்த்தோம் அப்படின்னா மோரி அப்படின்றது நமக்கு போயிட்டு இருக்கும் அந்த வேஸ்ட் வாட்டர் எல்லாமே. ஸோ அந்த ஸ்மெல் கொஞ்சம் அடிக்கும். பட் அதர்வைஸ் பார்க்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே சூப்பராக வெல் மெயின்டைன்டாகவே பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் உண்மை. கண்டிப்பா இந்த பகுதியில் இருந்தீங்கன்னா நீங்க போயிருப்பீங்க. உங்களோட அனுபவங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி இந்த சிக்னல்ல பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைட்ல ராஜ்குமார், அதே மாதிரி ரைட் சைட்ல வந்து கெம்புகவுடா அவர்களோட ஸ்டாச்சுவும் வச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே நம்ம முடிஞ்ச அளவு கவர் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோல. போய் பாருங்க, முழு வீடியோ பாருங்க, பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஓப்பன் ஜிம் இதெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. இன்னும் உள்ள வந்து அந்த டென்னிஸ் கோர்ட் அப்படின்றது வச்சிருந்தது வந்து நிஜமா சூப்பரா இருந்தது. ஸோ யார் வேணாலும் போய் விளையாடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப்ல அமேசிங்கா இருந்தது. ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு வாக்கிங் டூர் மாதிரி ஃபுல் கவர் பண்ணோம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. பார்க் கொஞ்சம் சின்னதாகவே இருந்தாலும் அழகாகவே இருந்தது அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஸோ உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ல பதிவிடுங்க. போகலைன்னா அந்த சைடில் போனீங்கன்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க. ஆஃப்டர்நூன் டைம்ல நீங்க போனா கூட அந்த வெயில் அப்படின்றது அந்த தெரியவே தெரியாது. ஏன்னா அந்த அளவு மரங்கள் கவர் ஆயிருக்குது. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்குன்னு நினைக்கிறேன். பெங்களூர்ல இந்த மாதிரி பார்க் வந்து நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு பார்க்குகள் தேவை. ஏன்னா ரொம்ப பிஸியான ஒரு ஏரியா. அடுத்தடுத்த வீடியோஸ் வருது நிறைய. பெங்களூரா இருக்கட்டும், அடுத்து நம்ம வெளியே போற டூரா இருக்கட்டும். ஸோ தொடர்ந்து பாருங்க சவுத் டியூப்ல. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. அடுத்த வீடியோல இந்த டொம்ளூர் பக்கத்துலேயே வந்து ஒரு சனீஸ்வரர் கோயில் அப்படின்றது அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதையும் நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து. ஸ்டே டியூன். தேங்க்யூ. பாய்.